ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போது எஸ்பிஓவில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம நோட்டீஸ் போர்டில் இருக்கிறதான வெப்சைட்டில் பின் பண்ணியிருக்கிற வெப்சைட்டில் போய்ட்டு போர்ட்டல் வெப்சைட்டுக்குள்ளே போய் லாகின் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்ம் சொல்லி உங்களுக்கு வரும். அதில் அக்செப்ட் ரிஜெக்ட் எவ்வளவே பண்ணியிருக்காங்கிறது காட்டும். அதுக்கீழே நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லா கொஷின்ஸையும் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதில் பக்கத்தில் கொடுத்துருக்கதான டிக் பாக்ஸில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் டிக் பண்ணினா மாத்திரம்தான் கீழே உங்களுக்கு அக்செப்ட்ன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொன்றையும் பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கவங்க ஃபுல்லாக கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டிக் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அக்செப்ட் அப்படிங்கிற இருக்கிறதுல கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் கன்னியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க ரிஜெக்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் எதையுமே மேலே எந்த ஆப்ஷனையும் மேலே கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு எதுக்குமே ஆன்சர் டிக் பண்ணாமல் டேரெக்டாக கீழே வந்து ரிஜெக்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நான் கன்னியூ பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க மேலே இருக்க எல்லா கண்டிஷனையும் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அக்செப்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேங்களா? இப்படி கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி வெல்கம் டு த ஃபேமிலி அப்படி எஸ்பிஓங்கிறது வந்துடும். வந்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். கீழே கோடு டேஷ்போர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேஜ் வந்துடும். நார்மல் பேஜ் வந்துடும். இவ்வளோதான். எல்லாருமே கரெக்டாக பார்த்து கொடுங்க. அக்செப்ட் கொடுக்குறீங்களா ரிஜெக்ட் கொடுக்குறீங்களான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு கொடுங்க. தேங்க்யூ.